Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தகிக்கும் வெயிலின் வெப்பத்தை விட அனல் பறக்கும் கிடுக்குப்பிடி கேள்விகளால் துறை சார்ந்த அதிகாரிகளின் செயல்பாட்டில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டிய உணவுப் பொருள் வழங்குதல் துறை அமைச்சரின் அர்த்தமுள்ள ஆழமான கேள்விகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ ஆஃபீஸில் வாரத்தில் 2 நாட்களுக்கு சந்திக்கிறேன். ஈவினிங் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மக்களை சந்தித்து அவங்க கோரிக்கை உடனே வாங்கி சம்மந்த துறைகளை அனுப்பி நடவடிக்கை பண்ணுறோம். நீங்கள் இவ்வளோ நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, மக்கள் ஒரு சில குறைபாடுகள்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன குறைபாடுகள் உடனடியாக தீர்வு செய்யறதுக்கு இதில் மக்களுக்கு எல்லா குறைபாடுமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். துறை ரீதியான அவங்களும் என்னென்ன பண்ணலான்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதை முறைப்படுத்தி உடனடியாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறோம். இல்லை, பெண்கள் பகுதிகளை தேவையான வசதிகளோ இல்லை அங்கே இருக்கிற பகுதிகளில் பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஸ்பெசிஃபிக்கலாக அங்கே ஏதாவது குற்றச்சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால ப்ரிவென்டிவ் மெத்தட் பண்ணணுங்கிறதுக்காக இருக்குது. இல்லை, அதில் மக்களை சந்திக்கும் போது சில குறைகள் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் அவங்களோட அங்கேயே குடியிருக்கிறதுனால சொல்லுவாங்க. அதை நம்ம பார்வைக்கு வரும். அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு கன்வே பண்ணும்போதோ அல்ல மக்களோட குறைகளை டைரெக்டாக கொடுக்கும்போது அது உடனே ஸ்டெப்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு முறையாகவும் ஈஸியாகவும் இருக்கும். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் உணவுப் பொருள் வழங்குதல் துறையின் அமைச்சருமான வெங்கடரமணன் தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தேனாம்பேட்டையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற தொகுதி வளர்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநகராட்சி மண்டல அதிகாரிகள், வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் வெங்கடரமணன், மக்களுக்கு என்னென்ன சேவைகளை செய்ய வேண்டும் என்பதே அரசின் முக்கிய நோக்கமாகும் என்றார். அந்த வகையில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குறைபாடு உள்ள பணிகளை விரைந்து முடித்திட சிறப்பாக களத்தில் பணியாற்ற வேண்டும் என்பதே தன்னுடைய நோக்கம் என்று பேசினார். நிறுவனம் கலந்துகிட்டா தானே இதெல்லாம் நம்மளோட அனுமானம். நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் அனுமானத்துக்கு சொல்றோம். குற்றம் இருக்குன்னா அந்த இஷ்யூலே டெண்டர்லயே போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு டெண்டர் எடுக்கும்போது அவங்க டெண்டர் எடுத்ததுக்கு அப்புறம் சப்ளை பண்ண முடியலன்னா அடுத்த சப்சிக்வெண்ட் டெண்டர்ல கலந்துக்க முடியாது. ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் போடும்போது அந்த கம்பெனி எலிஜிபிள் இருந்தால் தான் டெண்டர் டாக்குமெண்ட் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியும். இப்படி குற்றச்சாட்டு இருக்குன்னா கலந்துக்கு டெண்டர்ல வரவே முடியாது, ஃபண்டமெண்டலே குவாலிஃபை ஆக முடியாது. அதான் சொல்ல வரேன். அதாவது ஒரு டெண்டர் ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு இதுக்கு முன்னாடி டெண்டர்லையோ அதுக்கு முன்னாடி சில டெண்டர் மூலமாகவோ கலந்துக்கும் போது குற்றச்சாட்டு இருக்கு, இல்ல முகாந்திரம் இருக்கு, இல்ல அந்த கம்பெனி மேல ஏதாவது ஆக்டிவிட்டி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அவங்க டெண்டர் குவாலிஃபிகேஷன்லேயே வரமாட்டாங்க. ஸோ புகார் இருக்குன்னாலே அந்த டெண்டரோட பேசிக் குவாலிஃபிகேஷன் போன ஆட்சியிலையோ போன டெண்டர்லையோ முன்னாடி டெண்டர்லையோ டெண்டர் எடுத்தது பிறகு சப்ளை பண்ணலைன்னா கூட அவங்க டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதோட அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் நம்மளோட ப்ராசஸ் இருக்கு. இல்லை, இது எப்படின்னா நம்ம எல்லா துறையும் ஒரு மீட் பண்ணி பேசுகிறோம். பல ஆண்டு காலமாக பல ஆட்சிகள் நடைமுறைப்படுத்தும் போது தனித்தனி துறைகளாக ஹேண்டில் பண்ணாமல் தனித்துறையாக பார்ப்பாங்க. இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அரசு, மக்களுக்கான முதலமைச்சராக இருக்கும், மக்கள் அமைச்சர் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் என்ன சர்வீஸ் தேவையோ அது சுகாதாரத்துலேருந்து, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து, இபிஎல்லேருந்து, சமூக சேவைகள்லேருந்து, அம்மா உணவு எல்லாம் ஒரே இடத்துல ஒருமிச்சு இருக்கும்போது ஒருத்தருக்கு அறிமுகமானது மட்டுமல்ல, துறை சார்ந்த நடவடிக்கை துரிதப்படுத்தி பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங். ஒவ்வொருத்தரும் தன்னோட இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இன்னும் ப்ரொபோசல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கலந்துரையாடும் போது விரிவான ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் விரிவான ஒரு கருத்து ஒற்றுமையா இருக்கு. அதுதான் இந்த ஒரு 1.5 மணி நேரம் டிஸ்கஷன். எதுவுமே இல்லை, எல்லாமே மியூச்சுவலா வெல்கம் பண்றாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மியூச்சுவலா ஒரு அணுகுமுறையா இருக்கு.
ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக தான் இருக்குது. எந்த மேடலோ எந்த விதமான ஒரு தனித்தன்மையோ இல்லை. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு உண்டான சர்வீஸை பண்ணணும். எல்லாமே மக்கள் துறைகள் தான். இங்கே இருக்கிற 9, 10, 15 துறைகளும் மக்களுக்கு செயலாற்றும் துறைகள் தான், மக்களுக்காக செயல்படும் துறைகள் தான் இருக்குது. காவல்துறையில் தான் எல்லா துறைகளுமே, நாட்டு காவல்துறை மட்டும் இல்லை, நல்லா ரோல் பண்ணுறாங்க. நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. எங்கே ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக, எக்ஸாம்பிள் முதல்லாம் ஒரு ஸ்ட்ரீட் வாய்ஸோ ஒரு தொகுதி வாய்ஸோ இருப்போம். இன்றைக்கி இருக்கிற ஒரு மாடிஃபிகேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இங்கே இருக்கிற 7 வட்டங்கள் இருக்குது நம்ம மயிலாப்பூர் தொகுதியில். 7 வட்டமும் பிரித்து அது தகுந்த மாதிரி செயல்முறைகளை ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம காவல்துறை பொறுத்த வரைக்கும் செயல்முறை நல்லா தான் இருக்குது. மேலும் மயிலாப்பூர் தொகுதியில் இதுவரை தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் ஒரு சிலர் தரும் தகவல்கள், புள்ளி விவரங்கள் சரியில்லையே என்றும் கேள்வி எழுப்பினார். இத்துடன் விட்டு வைக்காமல் அமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் தொகுதி மக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற புகார்கள் ஒவ்வொன்றையும் அதிகாரிகளுக்கே அனுப்பினார். அது எப்போ கொடுக்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், புதுசாக அப்ளை பண்ணணும் தயாராக இருக்கிறாங்க மக்கள், அதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை இருக்குது? இல்லை, இதுக்கு நியூ ரேஷன் கார்டுக்கு ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்பவுமே கண்டினியூ பண்ணுறோம். பிரிண்ட் ஆன கார்ட்ஸுக்கு வெகு விரைவில் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணுவோம். 4 லட்சத்துக்கு மேலே பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். எவ்வளோ சார் ஆக்சுவலாக பெண்டிங் இருக்கு? இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கணக்கு ஆய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரிண்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஒரு 1 மந்த்துக்குள்ளே லிஸ்ட்டு தெரிஞ்ச உடனே அது அந்த ஏரியாவில் ஏசி மூலமாவோ டிபார்ட்மெண்ட் மூலமாவோ வழங்குறதுக்கு ஏற்பாடு இப்போதைக்கு எதுவும் இல்லை. அது டிமாண்ட் வரும்போது தகுந்த முகாம் ஏற்பாடு. அப்படி இல்லை, எல்லா அப்ளிகேஷன்ஸும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கலாம். அது டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. சிறப்பு முகாமெல்லாம் டிமாண்ட் எப்படி இருக்கோ தகுந்த மாதிரி முகாம்கள் போட்டு பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான தேவைகள் இல்லை. இல்லை, அது நீங்கள் அப்படி இல்லை. சம்மந்தப்பட்ட துறைகளை எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உடனே குயிக்காக தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 6 மாதம் பெண்டிங் பண்ணுறது. எல்லா ஒர்க்குக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கும். டைம் லிமிட் எல்லா துறைகளையும் பண்ணுறாங்க. ரேஷன் கார்டு துறைகளையும் அந்த டைம் பீயிங்குள்ளே பண்ணுறாங்க. இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு எல்லாமே. 6 மாதம் சொல்ல முடியாது, அதெல்லாம் தவறான கருத்து. அது டைம் பீயிங்குள்ள எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க, செஞ்சுட்டு தான் இருக்கும். அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் வருங்காலங்களில் அந்த மாதிரி ஏற்பாடு, அந்த மாதிரி இஷ்யூலாம் வராத அளவுக்கு துறைகளில் கவனம் செலுத்தி துரிதமாக பண்ணிட்டு அதாவது டெண்டர் ப்ராசஸுங்கிறது ஓப்பன் டெண்டர், எல்லாரும் கலந்துக்கலாம், எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அதை எல்லா துறைகளும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம துறைகளுக்கு ஒன்றா டெண்டருக்கு ஃபாலோஅப் பண்ணுவோம். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின்ற ஒரு நிறுவனத்தை தான் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏற்பட திமுக ஆட்சி காலத்தில் அவங்கள்ட்டே தான் டெண்டர் இருக்காங்க. இந்த முறை மாறுமா, புதியவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுமான்றதான் கேள்வியா இருக்கு. அதுதான் சிம்பிளாக நீங்களே சொல்லலாம். நீங்கள் ஒரு நிறுவனத்தை பேர் சொல்கிறீங்க, ஆனால் டெண்டருக்கு ஓப்பன் டெண்டர். இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தா கூட டெண்டர் பார்க்க முடியும். நீங்கள் சில நிறுவனங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறது சிம்பிள். ஆன்லைனில் போய் டெண்டர் டாக்குமெண்ட் பார்த்தாலே எந்த கம்பெனி கலந்துக்கிறாங்கன்னு தெரியும். சாம்பிள்ஸ் இருக்கும், ரேட் கோட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஊழல் நிறுவனங்களோ நீங்கள் சொன்ன நிறுவனங்களோ அது இல்லை, பார்ட்டிசிபேஷன் இல்லை. எல்லாமே கடந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோ எலிஜிபிள் டெண்டர் கம்பெனி மட்டும் தான் கலந்துக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. தேர்தலுக்கு பிறகு புதிய ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்படாமல் எத்தனை பெண்டிங்கில் உள்ளன, எப்போது கொடுக்கப்படும், புதியதாக ரேஷன் கார்டுகள் விண்ணப்பிக்க என்னென்ன வழிமுறைகள், ரேஷன் அரிசி கடத்தல் எப்படி தடுக்கப் போகிறோம், ஏற்கனவே கொடுக்கப்பட்ட டெண்டரில் ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததே, நடவடிக்கை எடுப்பீர்களா என பல்வேறு கேள்விகளுக்கும் அமைச்சர் பதிலளித்தார். அந்த மாதிரி எங்களுக்கு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரல. அதாவது ரேஷன் கடை எசென்சியல் கமாடிட்டி தவிர மீதி கமாடிட்டி எல்லாம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக கொடுக்குறோம். அவங்க தர்ற பொருட்களை மக்கள் விருப்பப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணலாம். பல கடைகளில் ஸ்டாக் இருக்கும், பல கடைகளில் மக்கள் தேவை இருந்தால் அதை டிமாண்ட் இருக்கும்போது சப்ளை இருக்கும். சார், நெல் கொள்முதல் ஈரப்பதார்த்தம் 17% இருக்குது. மத்திய அரசு வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கடந்த ஆட்சியில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வலியுறுத்த போகிறோம், எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அது ஈர கொள்முதலுங்கிறது ஜூன் ஜூலை சீசன் தான் வரும். அது அந்த பகுதிகளில் போய் ஆய்வு பண்ணிட்டு ஆய்வு செஞ்சுட்டு அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யும்.
சார் குதிரை பேரத்தை மறைக்கிறதுக்கு தான் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. இல்லை இது வந்து மயிலாப்பூர் கான்ஸ்டியூன்சிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங். இங்கே என்ன மக்கள் குறைபாடுகள் இருக்குது, இங்கே என்ன மக்கள் தேவைகள் இருக்குது, இங்கே என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும், எல்லாத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு பண்ணிருந்தாலும் எனக்கு இதனால் மட்டும்தான் என்னால் கவனம் செலுத்தி இப்போ மீட்டிங் போட்டிருக்கோம். சரியா? பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.